ஹலோ கைஸ், இன்னைக்கு தீபாவளி உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த தீபாவளி என்ஜாயபிளா இருக்குதா அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு அன்பாக்சிங் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அன்பாக்சிங் பண்ணதுல அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான பேபிளேட் தான் கொண்டு வந்திருக்கோம். எனக்கு பேபிளிட்ஸ் ரொம்பவே பிடிக்கும். இந்த சேனல் பார்க்குற எல்லாத்துக்குமே பேபிளிட்ஸ் பிடிக்கும். நான் சின்ன வயசுல டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பேபிளேட் சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பேபிளேட் ஒன்றாவது கிடச்சிடாதா அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். அந்த ஒரு டைம் பீரியடில் வீட்டில் யாரும் வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுக்கல அந்த டைமில். இருந்துமே பெரிய பையனாயும் எனக்கு அந்த கிரேஸ் போகாமல் இருந்துச்சு. அந்த பேபிளேட்ஸ் மேலே இருக்க லவ் குறையவே கிடையாது. எஸ்பெஷலி சொல்லணும்னா அந்த மெட்டல் சீரீஸில் இருக்க பேபிளேட்ஸ் எல்லாமே ஐ மீன் அனிமே சீரீஸில் இருக்க எல்லாமே எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இப்பயுமே இருக்குது. நான் அதை கலெக்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அதுலேருந்து வந்து தான் இந்த மாதிரி பேபிளேட் சேனல் அது இது அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் போட்டு நம்ம இப்போ இந்த நிலைமையில உங்களால் நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன் அப்படின்னே சொல்லலாம். நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன். நான் சின்ன வயசில் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நடந்த சம்பவம். இது உண்மை சம்பவம். நான் பொய் சொல்ல. ஒரு 6th படிப்பேன் நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து கிளாஸில் எல்லாருமே பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி. அண்ட் ஸோ ஓனா சில இமேஜினேஷனில் கூட நம்ம இருந்திருப்போம். அப்போ இந்த பேபிளேட் சீரிஸ் வந்து மெட்டல் சீரிஸை டிவியில் போட்டுருந்தாங்க. அதை பார்த்துட்டு வந்து அந்த பேபிளேட் என் கையில் இருந்தது எப்படி இருக்கும், அந்த பேபிளேட் ஃபுல் மெட்டலில் செஞ்ச பேபிளேடாக இருந்தால் எப்படி இருக்கும். அந்த பேபிளேடை வச்சு எங்கள் ஸ்கூல்லலாம் ஆக்சுவலாக கிரவுண்டில் மரம் இருக்கும். அப்போ அந்த டைமில் நான் வந்து ஸ்கூலில் அப்படியே இந்த மாதிரி எப்படி சொல்கிறது லான்ச்சர்லாம் எடுத்துகிட்டு போய் பேபிளேட் எடுத்துகிட்டு போய் பார்த்தையாடா என் பேபிளேடா, இது பவர்ஃபுல்ரா, இதுக்குள்ளே பீஸ்ட் இருக்குடா, இது உலகத்தையே அழிச்சிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாரு டெமோ காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணனே பக்கத்தில் இருக்க மரங்கள்லாம் ஒட்டச்சு தள்ளுற மாதிரி இமேஜினேஷன் நான் சின்ன வயசில் பண்ணியிருக்கேன். நான் சும்மா சொல்ல, சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணியிருக்கேன். உசுத்தனமாக இருந்தாலும் பட் குழந்தையா இருக்கும்போது என்னங்க தெரியும், சின்ன பையனாக இருக்கும்போது ஒன்றும் தெரியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு பேபிளிட்ஸ் வந்து என்னோட லைஃப்பில் என்னோட சைல்டுஹுட் மெமரிஸில் கனெக்ட் ஆகிருக்க ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு அந்த கனெக்ஷனை இன்னும் மென்மேலும் மெருகேற்றுற மாதிரியா இருக்க ஒரு பொருள் தான் இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறது. மெட்டல் பேபிளேடுக்கான ஒரு பொருள். 1 இல்லை 2 இல்லை, சுமார் 4 பேபிளேட் இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம ஒரு பேபிளேட் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸ்குள்ளே இருக்க பேபிளேட்ஸ் பியூர் ஃபுல் மெட்டல் பேபிளேட். மெட்டல் சீரீஸோட பேபிளேட் மட்டும் இல்லை, அதில் இருக்க லேயர், ஃபேஸ் போல்ட், பெர்ஃபார்மன்ஸ் டிப், ஸ்பின் ட்ராக் அப்படிங்கிற ஒட்டுமொத்தமான பார்ட்டுமே மெட்டலில் 100% மெட்டலில் செஞ்சது. யூஸ்வலாக இருக்க எல்லா பேபிளேட்ஸை விடமே இது ரொம்ப ஸ்ட்ராங்கான பேபிளேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேபிளேட் என் கையில் எப்படி கிடச்சி, இந்த பேபிளேட் எனக்கு யார் கொடுத்துருந்தா, இது உண்மையிலே ஒரிஜினல் மெட்டல் தானா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்குது. இது ஒர்த்து தானா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் செக் பண்ணி பார்க்க போகிறோம். என்னது பேசிக்காக இந்த பேபிளேட் வந்து டக்கரட்டோமி பேபிளேடோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபுல் மெட்டல் பேபிளேட் அப்படிங்கிறது தான் ஹைலைட்டு. ஸோ கைஸ், ஓப்பன் பண்ண போகிறோம். எனக்கு இந்த ஒரு ஃபீல்னா குறையலை. எங்கே இருக்குது பாவி, என் வெப்பன் எடுக்காமல் வந்துட்டுருங்க. இல்லை, வெப்பன் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ கைஸ், ஓப்பன் பண்ணிடலாம். இதாங்க பாக்ஸு. வெயிட்டு செம வெயிட்டாக இருக்குது. ஏன்னா ஃபுல் மெட்டல் பேபிளேட் தான் உள்ளே இருக்குது. ஓகே, ஓப்பன் பண்ண போகிறோம். பண்ணியாச்சு. ஒவ்வொரு பேபிளேடுமே இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸில் போட்டு கொடுத்துருப்பாங்க. இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வேற உள்ளே இருக்குது. ஸோ மொத்தம் 4 பேபிளேடு உள்ளே இருக்குங்க. இதான் அந்த 4 பேபிளேடு. 4 பேபிளேட் பாக்ஸும் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. நல்ல ஒரு பிளாக் கலரில் நல்ல ஒரு கேசிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. அண்ட் இது சிலிக்கான் ஜெல், வேற எதுவும் கிடையாது பாக்ஸில். ஸோ இதில் இருந்து நம்ம ஒரே ஒரு பாக்ஸ் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அது எந்த பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் எடுக்கலாம். பாக்கி இருக்க பாக்ஸ் எல்லாம் அடுத்த வர வீடியோவில் அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஒரு பாக்ஸை பற்றி பேசுறதுக்கே வீடியோ பெருசாக போகும். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஸ்பிரல் ஃபோர்ஜ் அப்படிங்கிற கம்பெனி. இது வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி கம்பெனியே இவங்க கிடையாது. இப்போ பேபிளேட்ஸ் பிடிச்ச ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ எனக்கு பேபிளேட் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு பேபிளேட் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ் ஒன்றா சேர்ந்து கிரியேட் பண்ண பேபிளேட் தான் இந்த பேபிளேட். இது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். ஸோ அவங்க தான் மட்டும் இந்த மாதிரி நம்ம பேபிளேட் வீடியோலாம் போகிறத பார்த்துட்டு ப்ரோ இந்த மாதிரி இந்த ஒரு பேபிளேட் எங்ககிட்ட நாங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், அதை நீங்கள் ரிவ்யூ பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ப்ரோ, நானும் ரிவ்யூ பண்ணி கொடுக்குறேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் சொல்லுவேன்.
பேப்ளேட் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், இல்லாட்டினா இல்லைன்னு சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை டெஸ்டிங்லாம் விட்டு பண்ணி அதுக்கப்புறம் தான் மேட்டர்லாம் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு மெட்டல் பேப்ளேடு, ஃபுல் மெட்டல் பேப்ளேடை வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கும் ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை மாதிரி இருந்துச்சு. ஐ மீன் ஃபுல்லாக ஒரு ஆசைன்னு சொல்ல முடியாது, அந்த பேப்ளேட் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான். ஐ மீன் ஃபுல்லாக ஃபேஸ் போல்ட்டு, ஸ்வின் ட்ராக்கி எல்லாமே மெட்டல் லேயரில் இருந்துச்சுன்னா, மெட்டலில் பண்ணிருந்துச்சுன்னா அந்த பேப்ளேட் எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேப்ளேட் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. அண்ட் இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே, என்னப்பா இந்த மாதிரிலாம் பேப்ளேட் பண்ணுறாங்க, அதுவும் இந்தியாவுக்குள்ளே அப்படிங்கிறது வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம் ப்ரோ, இந்த கம்பெனி வந்து இந்தியாவில் தான் இருக்குது. இது வெளிநாடு கிடையாது. அந்த ஊர் இந்த ஊர் அமெரிக்கா ஆஸ்திரேலியா அந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது. இந்தியாவுக்குள்ள வடக்கு மாநிலத்தில் இருந்து வடக்கு நண்பர் தான் நமக்கு இந்த பார்சல் அனுப்பிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓப்பன் பண்ணலாமா, என்ன பேப்ளேட் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், எல்ட்ராகோ கிடச்சிருக்கு. நான் எதிர்பார்க்கல எல்ட்ராகோ கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் பக்காவாக கேசிங்லாம் போட்டு வேற மாதிரி இருக்கு கைஸ், சும்மா தரமாக இருக்குல்ல. இதான் அவங்களோட கம்பெனி. தேங்க்யூ ஃப்ரம் ஸ்பிரல் ஃபோர்ஜ் டீம், ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். ஸோ பேப்ளேட் ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா பேப்ளேட் கம்யூனிட்டிக்காரங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் எல்ட்ராகோவோட ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியான ஸ்டிக்கர் அப்படின்னே சொல்லலாம் கைஸ். இப்போ மெயினான மேட்ரு பேப்ளேடை பார்க்க போகிறோம். எல்லாமே மெட்டல்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, இது என்ன வகையான மெட்டல். பொதுவாக பேப்ளேட் டக்கரட்டமி கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையான அலாய் மெட்டல் அப்படின்னு சொல்லலாம். உருக்கி செய்கிற மெட்டல், உருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்டீல் கிடையாது, இரும்பு கிடையாது, வேற எந்த ஒரு வகையான மெட்டலுமே கிடையாது. ஏன்னா இது மேக்னெட்டிக் கூட ரியாக்டே ஆகாது. அப்படி ஒரு வகையான மெட்டலில் தான் டக்கரட்டமியோட மெட்டல் பேப்ளேட்ஸ் எல்லாம், மெட்டல் பேப்ளேட்ஸ் எல்லாம் அந்த மெட்டல் பார்ட்டை எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபேக் பேப்ளேட்ஸில் வந்து லிட் அதிகமாக இருக்கும், அது குழந்தைங்களுக்கும் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதனாலே மெஜாரிட்டியாக ஃபேக் பேப்ளேட்ஸ் எல்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். 200 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு சேவியர் வால்ட்ரிக் அந்த மாதிரி இருக்க நிறைய டிபி பேப்ளேட்ஸை வாங்கிடலாம். பட் அதில் இருக்க மெட்டல் வந்து ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு பொருள், ஈஸியாக கிடைக்கக்கூடியது. அதே நேரத்தில் அந்த குவாலிட்டியும் ரொம்ப மட்டமாக இருக்கும். பட் ஒரு ஒரிஜினல் டக்கரட்டமி பேப்ளேட்ஸ் அப்படிங்கிறது வந்து லைஃப் டைம் ட்ரெஷர்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பேப்ளேட்ஸ் எல்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், பல வருஷத்துக்குமே அது அப்படியே இருக்குங்க. அந்த மெட்டலுக்கு எந்த பாதிப்புமே ஆகாது. அதனால தான் இப்போ வரைக்கும் மெட்டல் ஜென் பேப்ளேட்ஸ்க்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. பிளாஸ்டிக் ஜென்லாம் சொல்லவே தேவையில்லை, அவன் பாட்டுக்கு ஸ்கை ராக்கெட் மாதிரி பூந்து போயிட்டு இருக்கு. அதாவது செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல அந்த அளவுக்கு பிரைஸ் போயிட்டு இருக்கு. டக்கரட்டோமியே இந்த அளவுக்கு பேப்ளேட்ஸ்க்கு ஒர்த் இருக்காப்பான்னு பார்க்குற அளவுக்கு தான் அந்த பேப்ளேட்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ரேட் அதிகமாயிருச்சு. ஸோ இந்த பேப்ளேடோட மெட்டல் வந்து எதில் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேஸ் அப்படிங்கிற மெட்டலில் தான் செஞ்சிருக்காங்க. ரொம்பவே சேஃபான ஒரு மெட்டல், ஸ்ட்ராங்கான மெட்டல். எப்படி டக்கரட்டமியோட பேப்ளேட்ஸோட மெட்டல்லாம் இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்குன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. பட் அது நமக்கு உண்மையா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இதை வச்சு நம்ம பேட்டில் பண்ணி எக்கச்சக்கமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதான் இது ஒர்த்தா இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இது மேலே பெயிண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், இது பெயிண்ட் பண்ண பேப்ளேட் தான். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறது வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் இந்த மாதிரி இருக்க பெயிண்ட் அடிச்சாங்கன்னா அது வந்து ஈஸியாகவே தேஞ்சு போயிடும். இடையில அந்த பெயிண்ட் வந்து ஸ்கிராச் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூளாக போயிடும், அது நமக்கு தெரியும். பட் இந்த பேப்ளேட்ல அவங்க பெயிண்டிங் வந்து எலக்ட்ரோ பிளேட்டிங் பண்ண பெயிண்டிங்னு சொல்றாங்க. அது நார்மலாக இருக்க பெயிண்டிங் மாதிரி ஈஸியாலாம் போகாது, ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸையுமே ஒன்னொன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேப்ளேடோட மாட்டுறதுக்கான டூல் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு ஹெவியஸ்டான மெட்டலில் தான் இருக்கு. ஃபேஸ் போல்ட்டுங்க, ஏதோ கடையில் ஒரு போல்ட் வாங்குற மாதிரி தான் ஃபீலாக இருக்கு. ஃபேஸ் போல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக மேக்கிங் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ப்ராப்பராலாம் இல்லை, சின்ன எப்படி சொல்கிறது, அங்கங்கே குறை நிறைகள் தெரியுது. பட் இது எந்த விதத்துலையுமே அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறத சொல்லலாம். மேக்கிங்கில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த மாதிரி கம்பி போயிருக்குது, செஞ்சுருக்குது. இந்த மாதிரி ஒரு பேப்ளேடை வந்து பிளாஸ்டிக்கில் செய்கிறது, பிளாஸ்டிக் ஈஸியாக செஞ்சிடலாம், ஆனால் மெட்டலில் செய்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படிங்கிறனால இந்த மாதிரி இம்பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பேப்ளேட் பேட்டில் அஃபெக்ட் பண்ணாது. அடுத்து எனர்ஜி லேயர் கைஸ், ஒரிஜினலாக செம வெயிட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு எனர்ஜி லேயரை பார்த்தே இல்லை, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. லைட்னிங் எல்ட்ராகோட எனர்ஜி லேயர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்குது. ரொம்ப சில்வரியாக இருக்குது. ஆக்சுவலாக சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, பளிச்சுன்னு க்ளோஸியாக இருக்குது. இந்த பெயிண்ட்டே க்ளோஸி டைப் பெயிண்ட்டா என்னன்னு தெரில. இந்த மாதிரி சில்வர் கலரில் அதாவது பளிச்சுன்னு இருக்க மாதிரி பெயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சட்டிலாக மேட் ஃபினிஷ் கொடுத்துருந்தா எனக்கு ரொம்ப இன்னுமே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்திருக்குன்னு தோணுது. பட் ஏன் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணாங்கன்னு தெரில, ஒரு க்ளோஸியாக பளிச்சுன்னு இருக்க மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எனக்கு பெருசாக பிடிக்கல. பட் ஓகே, அடுத்து எடுக்க போகிறது ஃபியூஷன் வீலு. ஸோ ஃபியூஷன் வீல் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக நம்ம லைட்னிங் எல்ட்ராகோட ஃபியூஷன் வீல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் அந்த ஒரிஜினல் டெக்கரட்டோமியில் கோடு இந்த மாதிரி இருக்கும், அது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்பின் ட்ராக் கைஸ், பார்த்தீங்களா ஸ்பின் ட்ராக்கும் அதே மாதிரி தாங்க இருக்குது. ஒரிஜினல் மெட்டலு, இதை பிடிக்கும் போதே ஒரு வகையான பார்த்தீங்களா பீட்டுங்கிற கோடு வரைக்கும் உள்ளே இருக்கு கைஸ்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் B2 தான். B2 அப்படிங்கிற மாதிரி கோடு கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் டக்கரடோமியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கோடு தான் இங்கேயும் இருக்குது. அதான் சொன்னேன்ல, அந்த ஒரு பேப்ளேடை ரெஃபரன்ஸாக வச்சு அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்களோ அதை அப்படியே வச்சு பண்ணியிருக்காங்க. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் டிப்பு. இதுதான் இந்த பேப்ளேடோட பேஸ்ன்னு சொல்லலாம். எக்ஸாக்டாக லைட்னிங் எல்ட்ராகோ டிப்புங்க. இதை எப்படி பண்ணுறது, இதை எப்படி பண்ண முடியும், ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பேப்ளேட வைக்கிறதுக்கு ஒரு கேஸ் வேற இருக்குது. இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. டோட்டலாக எல்ட்ராகோட பார்ட்ஸ் இதுதான். எக்ஸாக்டாக டக்கரடோமியோட லைட்னிங் எல்ட்ராகோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம செக் பண்ணுறதுக்கு டக்கரடோமியோட எல்ட்ராகோ வச்சு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபேஸ்போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது, சேம் அளவில் இருக்குது. ஆனால் வெயிட் வித்தியாசம் தான். ஏன்னா இது வந்து மெட்டலில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால வெயிட் வித்தியாசப்படும். அண்ட் எனர்ஜி லேயர் கைஸ், எனக்கு எந்த விதமான டிஃபரன்ஸையுமே கண்டுபிடிக்க முடியலை. எஸ், என்னால் எதையுமே கண்டுபிடிக்க முடியலை. எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. இந்த பிளாஸ்டிக் லேயரை எப்படி இருக்குமோ, பிளாஸ்டிக்கில் ஈஸியாக பண்ணிடலாம், 3D பிரிண்டர் மாதிரிலாம் வச்சு பண்ணிடுவாங்க. பட் இந்த மெட்டலில் பண்ணுறதுக்கும் 3D பிரிண்டராக என்னென்னு எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியாது. பட் டிசைன் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. குறைய சொல்ல முடியல, பக்காவாக மேட்ச் ஆகுது. பட் எனக்கு பெயிண்டிங் ரொம்ப சில்வராக இருக்கிறதா எனக்கு புரியல. பட் மற்றபடி பக்காவான ப்ராடக்ட். இப்போ ஃபியூஷன் வீல் கைஸ், ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஒன்றுமே இல்லை, எல்லாமே இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சில்வர் கலரில் இருக்கிறது வந்து ஒரு ஃபேக் பேப்ளேடோட வைப்பை கொடுக்குது. அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு ஃபேக் பேப்ளேட்லாம் இந்த மாதிரி ரொம்ப சில்வராக இருக்கும். பட் இது ஃபேக் பேப்ளேட் கிடையாது, இது ஒரிஜினல் பேப்ளேடு, ஒரிஜினல் மெட்டல் பேப்ளேடு, மெட்டலில் செஞ்ச பேப்ளேடு. ஆனால் அதான் சொன்னேன், இந்த ஒரு பெயிண்ட்டை வந்து ரொம்ப க்ளோசி டைப்பில் பளிச்சுன்னு இருக்க மாதிரி அடிச்சுட்டாங்க. அதனால தான் அந்த ஒரு வைப்பை கொடுக்குது. பட் மற்றபடி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அண்ட் ஃபியூஷன் வீல்லையும் அந்த லேயர்ஸில் எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே இல்லை, ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. வெயிட்டு பார்த்தீங்கன்னா, ஐயோ என்கிட்ட ஒரு வேயிங் மிஷின் இல்லையே, வேயிங் மிஷின் இருந்துச்சு ஆனால் கெட்டு போயிடுச்சு. இல்லாட்டினா வெயிட்டுக்கு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு எவ்வளோன்னு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பட் உண்மை என்னன்னு தெரில. அடுத்து ஸ்பின் ட்ராக்கும் ஒரே மாதிரி தான் கைஸ் இருக்குது, எந்த விதமான மாற்றமே இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் டிப்போட மேக்கிங் தாங்க என்ன ஆச்சரியப்படுத்த வைக்கும். ஏன்னா இந்த பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் டிப்பில் வந்து சென்டரில் ஒரு ஹோல், ஒரு பைப் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இருக்க எக்ஸாக்ட் டிசைனிங் மெட்டலில் பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே பெரிய விஷயந்தான். அதனால தான் டிசைனில் 100க்கு 100 கொடுப்பேன் இந்த பேப்ளேடுக்கு. பக்காவாக லைட்னிங் எல்ட்ராகோ என்ன டிசைனில் இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. ஸோ ஒரிஜினல் லைட்னிங் எல்ட்ராகோவை கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம். செம்ம குவாலிட்டியாக இருக்குது இந்த பேப்ளேடு. எந்த விதமான டிசைனில் சேஞ்சஸுமே இல்லை. டிசைனுக்கு 100க்கு 100 கொடுக்கலாம். அண்ட் இந்த மெட்டல் ரொம்பவே சேஃபான மெட்டல். லிட்டெல்லாம் கலக்கலை இந்த மெட்டலில். ரொம்ப சேஃபாக இருக்கும் கிட்ஸுக்கு, நம்ம நார்மலாக கலெக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் லாங் லாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பிரேஸை வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன், இஸ் இட் சேஃபா இல்லையா அப்படின்னு பார்த்ததுக்கு பிரேஸ் மெட்டல் வந்து பக்காவான சேஃபஸ்ட் மெட்டல் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அதனால தான் நான் இதை வந்து சேஃபஸ்ட் மெட்டல் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து நம்ம பண்ண போகிறது ஸ்டிக்கரை ஒட்ட போகிற மேலே. இதை ஒட்டினா தான் லைட்னிங் எல்ட்ராகோக்கு சக்கா போட்ட மாதிரி இருக்கும். இப்போ வந்து பாம்பு சட்டை உரிச்ச மாதிரி இருக்கான், சட்டை போட்டால் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? சகா ஸ்டிக்கரை ஒட்டிட்டு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக கண்ணோட ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா மெட்டல் மேலே ஒட்ட மாட்டேங்குது. ஏன்னா அதோட பசை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால. இது எனக்கு தெரிஞ்சு 3-4 பேட்டிலில் வந்து பேட்டில் பண்ணும்போது இந்த கண்ணோட ஸ்டிக்கர் வந்து பிடுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஸ்டிக்கரோட அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இருக்க அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுது. ப்ராப்பராக நம்ம லைட்னிங் எல்ட்ராகோட ஸ்டிக்கர் மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த கட் அவுட் பண்ண விதம் வந்து தப்பான விதத்தில் இருக்குது. பட் பாக்கி இருக்க எல்லா ஸ்டிக்கருமே பர்ஃபெக்டாக ஒட்டுதுன்னு சொல்லலாம். 100% ஃபுல் மெட்டல் எல்ட்ராகோ லைட்னிங் எல்ட்ராகோ நம்ம கையில் இருக்குது. இப்போ நம்ம லான்ச் பண்ண போகிறோம். இதுக்கு எகென்ஸ்டாக ஒரிஜினல் டக்கரடோமி எல்ட்ராகோ எடுத்திருக்கோம். லான்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேப்ளேட் எவ்வளோ நேரம் சுற்றுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 3, 2, 1 அடி. ஸோ டைமிங் நான் மேலே கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சது ரொம்ப நேரம் சுற்றுன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக சுற்றுற லைட்னிங் எல்ட்ராகோ விட இந்த லைட்னிங் எல்ட்ராகோ ரொம்ப நேரம் சுற்றும். பார்ப்போம்.
ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யார் ரொம்ப நேரம் சுற்றுனது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் மெட்டல் எல் டிராகோ தான். ஸோ இப்போ 2 பேத்துக்கு சண்டை வைக்க போகிறோம், எப்படின்னு தெரில, பார்ப்போம். 3, 2, 1 ட்ரிப் ட்ரிப். பாருங்க, ஒரு ஹிட்டுக்கு பேப்லேட் பறக்குது கைஸ். இப்போ உங்க பாத்தீங்களா, முடிஞ்சிருச்சுடா. வெறித்தனம். இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்டாமினா வச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் விழுகல ப்ரோ. செமங்க. ஸ்டாமினாவும் இருக்கு, அதே நேரத்தில் அட்டாக் பவருக்கு விகரசான அட்டாக் பவர் இருக்குது. செம்மையா இருக்குல்ல. இந்த பேப்லேடை எந்த கம்பெனி கிரியேட் பண்ணுதுன்னு பார்த்துருந்தோம். ஸ்பிரல் ஃபோர்ஜ் அப்படிங்கிற இந்தியாவோட கம்பெனி தான். நம்மள மாதிரி இருக்க பசங்க தான் பேப்லேட் மேலே ஆசைப்பட்டு இந்த பேப்லேட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபான, எல்லாராலும் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் தான். லாங் லாஸ்ட்டாக வர பிரேஸ் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் லைட்னிங் எல் டிராகோவோட எக்ஸாக்ட் டிசைன் இந்த பேப்லேட் மேலே இருக்குது. எக்ஸாக்டா ஒரு மாற்றமே கிடையாது. அச்சு பிசுறாம ஒரிஜினல் லைட்னிங் எல் டிராகோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு, குறையே சொல்ல முடியாது. பட் இந்த பெயிண்டிங் பண்ணது வந்து அந்தந்த இடத்துல வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்கல. ஏன்னா இந்த ஒரு சில்வரி, ரொம்ப சில்வரா இருக்கிறது வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்கல. பட் பெயிண்டை வச்சு மட்டுமே இந்த பேப்லேடை குறை சொல்ல முடியாது. பட் பார்க்கறதுக்கு உண்மையிலே தரமா இருக்குது. அதை பிடிக்கும் போது தாங்க ஃபீலே கிடைக்குது. நார்மலாக ஒரு பேப்லேட் பிடிக்கிற மாதிரியே தெரியல. ஒரு சூப்பர் பவர் இருக்க பேப்லேடை பிடிச்சா எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த அளவுக்கு வெயிட் இருக்கு கைஸ் இந்த பேப்லேடுக்கு. அந்த வெயிட் மட்டும்தான், அந்த வெயிட் தான் இந்த பேப்லேடை இன்னுமே பெருசாக காமிக்கிறது. இப்போ இந்த பேப்லேடோட பிரைஸை பத்தி பார்க்கலாம். ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா இந்தியாவில தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதே மாதிரி எக்கச்சக்கமான பேர் ஃபாரின்ல கிரியேட் பண்ணிருக்காங்க. USA, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி இருக்க இடத்துலலாம் அவங்களுக்கு பேப்லேட்ஸ் பிடிச்சிருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து ஃபுல் மெட்டல் பேப்லேடா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால அதோட காஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா 8000, 10,000 சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். பட் இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 2000ல இருந்து 3000 தான் இருக்கு. இது மாதிரி எக்கச்சக்கமான பேப்லேட்ஸ் அவங்க கிரியேட் பண்ண போறாங்க. அதுல 4 பேப்லேட் அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுதான் நமக்கு ரிவ்யூ காமிச்சு வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த பேப்லேட் வேணும்னா அந்த ஸ்பிரல் ஃபோர்ஜ் அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு டைரக்டா ஆர்டர் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான பேப்லேட்ஸ் எல்லாம் கிடையாது, சில பல பேப்லேட்ஸ் தான் இருக்கு. ஏன்னா இதை கிரியேட் பண்றது சாதாரணப்பட்ட வேலை கிடையாது. அவ்வளோ உழைப்பு போட்டு தான் அந்த பேப்லேட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்டல் ஃபேன்ஸ் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பேப்லேட்ஸ் மேல ஆசை இருந்துச்சுன்னா அந்த சைட்டுக்கு போய் உங்களுக்கு தேவைன்னா இந்த பேப்லேட்டை வாங்கிக்கலாம். பாக்கெட் டு 10 அப்படிங்கிற நம்ம கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வரைக்கும் கொடுப்பாங்க. இது வந்து ப்ரோ நீங்க வந்து ப்ரொமோஷன் பண்றியா ப்ரோ, அவங்ககிட்ட இருந்து காசு வாங்கிட்டு சொல்றியா ப்ரோ அப்படின்னா கிடையாதுங்க. 10 பைசா நான் வாங்கல, 10 ரூபா கூட வாங்கல. நான் இது வந்து ப்ரொமோஷன் இல்லை. இந்த பேப்லேட பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த பேப்லேட் அவங்க கொடுத்தாங்க, இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓப்பனாக சொல்லிட்டேன். பேப்லேட் நல்லா இருந்துச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், இல்லாட்டினா இல்லைன்னு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் அப்படிதான் சொல்லியிருக்கேன். இனி இதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய வரப்போகுது. 10 அடி மாடியில இருந்து இந்த பேப்லேட கீழே போட்டால் உடையுமா என்ன ஆகுமோ? ஒரிஜினல் டெக்கரேட்டமே பார்த்தாலே என்ன ஆகுன்னு தெரியாது, ஆனால் இதை போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற யாருக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி பல வகையான எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலில் வச்சுட்டு. ஏன்னா ஃபுல் மெட்டல் இல்லையா, ஃபுல் மெட்டல்களுக்காண்டி ஓவர் பவர் சூப்பர் பவர்லாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் இதை வச்சு நான் வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ண போகிறேன். அதை நீங்கள் கூடிய சீக்கிரம் வீடியோஸில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி பேப்லேட்ஸ் எது வேணும்னா அந்த சைட்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வேணுங்கிறவங்க. இது வந்து ஆக்சுவலாக மெட்டல் பேப்லேட்ஸ்க்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரி ஃபுல் மெட்டல் இந்த பேப்லேட் பிடிக்கும் போது தான் அதோட அருமையே தெரியும் கைஸ். நான் சத்தியமாக சொல்கிறேன், அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் கிரியேட் ஆகுது. எனிவேஸ் இதே மாதிரி எல் டிராகோ டிஸ்ட்ரிக்ட் கிரியேட் பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னும் நமக்கு 3 பேப்லேட்ஸ் இருக்குது. 3மே மெட்டல் பேப்லேட் தான், அதுவும் ஃபுல் மெட்டல் பேப்லேட். ஃபுல் பாடியுமே மெட்டலில் கிரியேட் ஆனது. இதுக்குள்ள என்னென்ன பேப்லேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஸோ see you on the next video. This is crafted by Dabba Manda. Tada guys.